ஹாய் சார், வெல்கம் டு நல்லா இருப்பீங்க. ஹோப் யூ ஆர் ஃபைன். ஓகே, இன்றைக்கி டே 2. இன்றைக்கி மார்னிங் எப்போ எழும்புனா கரெக்டாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி தான் எழும்புனேன். அந்த அலாரம் தான் அடிச்சு 5:30 வச்ச அலாரம் அடித்தானே தெரில. அதெல்லாம் உடம்பும் செம பெயின். நானே தூக்கத்துலேயே எடுத்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் முடிஞ்ச பிறகு தான் நான் கொஞ்சம் பேசிக்ஸ் ஒர்க் அவுட், புஷ்அப்ஸ், அதுக்கப்புறம் சிட்டப்ஸ் அந்த மாதிரி பண்ணேன். இனி நான் மீல்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். நான் அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் கிளிப்பை நான் ஜஸ்ட் ஒன்று ஆட் பண்ணி விட்றேன். டெய்லி இந்த இதுவே போட்டுருந்தா போர் அடிக்கும். ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ். ஒரு நாள் எனக்கு ஃபுட் என்ன மாதிரி எடுக்கிறேன் அதை மொத்தமாக போடலாம். அதுக்கப்புறம் ஒன் நாள் மார்னிங் ஒர்க் அவுட் போடலாம். அதுக்கப்புறம் நார்மல் ஒர்க் அவுட் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் சும்மா குக்கிங் வீடியோஸ் அந்த மாதிரி தனித்தனியாட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் திருப்பி வீடியோ போடுறதுக்கு. இப்போ போய் மீல்ஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் முன்னாடி ஒர்க் அவுட் பண்ண வீடியோ அப்படியே ஆட் பண்ணுறேன். அதையும் பார்த்துட்டு மீல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஹாய், இன்றைக்கி டே 2. மார்னிங் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நேற்றுக்கு உடம்பு வழியில் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட்டு இன்றைக்கி ஒர்க் அவுட் வீடியோ ப்ளஸ் வாலிபாலில் நான் ஒரு மேட்ச் எடுத்து அதை எடிட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வாலிபால் விளாட்றத ஒரு மேட்ச் அப்படியே மொத்தமாக எடுத்து அதை ஒரு வீடியோவாக பண்ணலாம். அதுக்கப்புறம் மார்னிங் சிம்பிள் ஒர்க் அவுட் தான். நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னா, புஷ்அப்ஸ், அதுக்கப்புறம் சிட்டப்ஸ், அடுத்து நார்மல் வயத்துக்கு அது ஒரு ஃபாஸ்ட் லூப்பில் போட்டு அடிச்சு விட்ருவேன். ஏன்னா அது பார்த்துட்டு மேலே போர் அடிக்கும். ஜஸ்ட்டு ரொம்ப பண்ண முடியாது. 10 கவுண்ட் வச்சு 3 பண்ண போகிறேன். ப்ளஸ் தம்பிள்ஸ் இருக்குது. தம்பிள்ஸில் லைட்டாக ஒரு சின்ன கைக்கும் டெட் லிஃப்ட் மாதிரி சின்ன ஒரு ஒர்க் அவுட். சரி பார்ப்போம். ஓகேவா? பார்த்துட்டு நான் ஈவினிங் வாலிபால் தான் என்னை மெயினாக போட போகிறேன். ஒரு மேட்சை மொத்தமாக எடுத்து போடுறேன். ஓகேவா? ஸோ போகலாம். ஜஸ்ட் ஒரு 3 எக்ஸசைஸ் பண்ணேன். புஷ்அப்ஸ், சிட்டப்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு ஒர்க் அவுட் பேர் தெரில, ஜஸ்ட் வயத்துக்காண்டி. அண்ட் இது தான் 3 செட் பண்ண போகிறேன். அண்ட் அது 3 செட் முடித்த அப்புறம் டம்பிள்ஸில் கொஞ்சம் சிம்பிள் ஒர்க் அவுட் அண்ட் ஒரு பார் இருக்குது. அதில் தான் லைட்டாக ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? பட் முடியல. ஒரு ரவுண்டுக்கே கொஞ்சம் திணறுது. பட் இது ஒரு 1 வீக் கன்டினியூ பண்ணியாச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் நல்ல ஃப்ளூவன்ஸாக வரும். இப்போ சின்ன கவுண்ட்டு 10 எல்லாம் ரொம்ப சின்ன கவுண்டு. முன்னாடிலாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது 50, 100 போட்டிருக்கேன். 30 வச்சு 3 செட். ஸோ கொஞ்சம் அது இருக்கிறனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ புதுசாக ட்ரை பண்ணுறவங்க புஷ்அப்ஸ் வரலைன்னா நீல் புஷ்அப்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சிம்பிளாக ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது 3 செட் முடிச்சுட்டு நான் வரேன். அப்போ வேறு பெருசாக ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு 10 அதே தான். 30 புஷ்அப்ஸ் மொத்தமாட்டு, 30 சிட்டப்ஸ், அதுக்கப்புறம் வயத்துக்கு அது 3 செட் தான் போட்டேன். அதுக்கே நான் அவ்வளோ வீக்காக இருக்கும். ஓகே, இனி டம்பிள்ஸ் இருக்குது. இது 7 பார் 10, 24 kg. ஸோ லைட்டாக இல்லையும் இருக்கா ஒர்க் அவுட் போட்டு முடிக்கிறேன். அதுக்கு அடுத்து நாளைக்கு முடியாமல் ஆயிடக்கூடாது. ஸோ ஒர்க் அவுட் பார்ப்போம். பரவாயில்ல, வீட்டில் இருந்து அரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறது நல்ல எஃபெக்டாக தான் இருக்குது. அண்ட் சொன்ன மாதிரி நான் கிரவுண்டில் போய் வாலிபால் விளாட்றது தான் இன்றைக்கி ஃபுல்லாக பெருசாக போட போகிறேன். வேறு எதுவும் பெருசாக கவர் பண்ணுற மாதிரி இல்லை. உங்களுக்கு போர் அடிக்கும். அதுக்கப்புறம் இந்த விலாக் 1 வீக் ஒன்று தான் போட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் விலாக் இன்றைக்கி டே 2, அப்புறம் டே 7 அந்த மாதிரி போடலாம். ஏன்னா இதே போட்டாச்சுலாம் போர் அடிக்கும். ஸோ நடுவில் முடிஞ்ச அளவு வேறு ஏதாவது வீடியோ போடுறேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணுறதா இருந்தால் அதையும் சேர்த்து போடுறேன். ஓகேவா? ஸோ இனி போய் ஃபேஸ் எல்லாம் கழுவிட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் கிரவுண்டுக்கு போய் அதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோவும் கவர் பண்ணி போடுறேன். அண்ட் புதுசாக யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஈவினிங் பார்ப்போம். ஓகே, விளையாட போக்கு ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஷார்ட்ஸில் போடுற வீடியோ எல்லாம் முன்னாடி சாப்பிட்ட வீடியோலாம் நிறைய இருக்குது. ஒரு 10
மேலே ஃபுட் vlog வீடியோ இருக்குது. ஸோ கேப்பில் எல்லாம் அதுதான் போடுவேன். ஸோ அதை பார்த்துட்டு யாரும் வந்து திட்டாதீங்க. அண்ட் நேராக கிரவுண்டில் போய் விளையாடுறத காமிக்கிறேன். ஒரு மேட்ச் நானே எடுக்கேன் ஒரு கொஞ்ச நேரம். எல்லாம் நம்ம செய்யணும். நல்லது போச்சு. இந்த எரிக்கலை கிடக்கு. ஓகே, அவ்வளோதான். நான் விளையாடி கொஞ்சம் ஒரு 5-6 பாயிண்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் விளையாட உள்ளே கூப்பிட்டனால உள்ளே போயிட்டேன். ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஓகே, பரவாயில்ல. நான் நெக்ஸ்ட் நீ விளையாடும் போது சூப்பராக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இதுலேயே போட்டுட்டு இருந்தால் போர் அடிக்கும். ஸோ நான் இந்த வீடியோ இந்த வெயிட் லாஸ் ஜர்னி 1 வீக்ஸ் போடுறேன். அதுக்கு டயட் பிளானு நான் நேற்று போட்டதை பார்த்துட்டு நிறைய பேர் கொஞ்சம் ஐடியா தந்தாங்க. ஸோ நான் பிளானை அப்படியே டோட்டலாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். அதெல்லாம் அப்கமிங் வீடியோவில் ஃப்ரீயாக இருக்காமல் போடுறேன். ஏன்னா ஒர்க் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கமோ எடிட்டிங் பண்ண டைம் இல்லை, வீடியோ எடுக்கணும் டைம் இல்லை. ஸோ அவ்வளோதான். யாராவது புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னும் சூப்பராக பார்க்கலாம். பாய்.